வணக்கம், என் பேரு திலகம். மதுரை டு கிராண்ட் டைரக்டரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்ண போறோம். ஆரோக்கியமா ஹெல்த்தியா நம்ம டெமோல சொல்றது மாதிரியே ஒரு பீட்ரூட் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் பண்ண போறேன். எவ்வளவு டேஸ்டா இருக்குங்கிறத நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா இது பீட்ரூட் 1 கிலோ, பட்டாணி சோயா கொஞ்சம் எடுத்திருக்கேன், புதினா கொத்தமல்லி கொஞ்சம், கார்ன் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் பட்டை கிராம்பு சோம்பு வச்சிருக்கேன், கொஞ்சம் புதினா சின்ன வெங்காயம் இதெல்லாம் துருவி வச்சிருக்கேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகா பொடி கொஞ்சம், பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெய் எடுத்து வச்சிருக்கேன். கடைசியா அதை ஊத்திக்கிறதுக்கு ஒரு அரை பழம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு 200 அரிசி சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு உலக்கு எடுத்து வச்சிருக்கேன். 2 உலக்கு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்றதுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். 24 ரெகுலர்ல என்ன பண்ணாலும் சூப்பரா பண்ணலாம். முதல்ல இதை வந்து இந்த வெடிக்கிற ஐட்டத்தை போடுறேன். பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போடுறேன். எண்ணெயே இல்லாம பண்ண போறோம். வாசம் வருது. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த பீட்ரூட் சாதம் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. பீட்ரூட்னு சொன்னாவே ஓடுறாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. சூப்பரா இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இப்ப நான் பீட்ரூட்டை போடுறேன். இந்த துருவன ஆனியன் புதினா கொஞ்சம் பட்டாணி சோயா தக்காளி இந்த கான் போட்டேன். மிளகா பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் முந்திரி பருப்பு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நேரம் காய் வேகட்டும். மூடி வச்சிடறேன். காய் வெந்துருச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று தனித்தனியாக போடாமல் அடுத்தடுத்து போட்டேன். நம்ம ஸ்பெஷலே அதுதான். ஒட்டுக்கா எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிடலாம். வெந்த வேணா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி 1க்கு 2 சீரக சம்பா அரிசிங்கிறதுனால தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அரிசிக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். காய்க்கு முதலே போட்டேன். கொதிச்ச உடனே அரிசி போட்டுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அரிசியை போட்டுடலாம். மூடி போட்டுறேன். 100 வந்துருச்சு. இண்டிகேட்டர் பாருங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வாசம் சூப்பராக இருக்கு. தண்ணி பூரா வச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தரை போட்டேன். ஒரு அரை பழம் லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய், ஒரு 2 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்.